பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நெறைய வேத வசனங்கள் வாசிப்போம். நான் சின்ன வயசுலேருந்து நெறையா வாசிச்சிருக்கேன். நெறைய மனப்பாடம் பண்ணியிருக்கேன். தினமும் வசனத்த நோட்ல எழுதுவேன். பார்த்து எழுதுவேன், பார்க்காம எழுதுவேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். சில வசனங்கள் என் இருதயத்தில பதியும். சில வசனங்கள் நான் மறந்து போயிடுவேன். காலையில படிச்சா அது ஈவினிங்கிலும் மறந்துடுவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள வளர்க்குற அந்த போராட்டத்தில உண்மையிலேயே நான் மறந்து போயிடுவேன். ஆனா, நான் அடிக்கடிக்க யோசிக்கிற ஒரு வசனம் என்னன்னா, லூக்கா நற்செய்தியில 23ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்னோட மைண்ட்ல அது எப்பயுமே ஓடிட்டே இருக்கும். ஏன் ஆண்டவர் இந்த வசனத்த சொன்னாரு? அப்படி யோசிப்பேன். எதற்காக இந்த வசனத்த சொல்லியிருக்காரு? எருசலேம் குமாரத்திகளை பார்த்து சொல்லுவாரு, "உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எனக்காக அழாதீங்க. ஆண்டவர் சிலுவையில அந்த ஒரு தருணத்தில ஆண்டவர் அந்த வார்த்தைய சொல்லியிருக்காரு. எனக்காக நீங்க அழாதீங்க. உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வசனம் சிறு வயதில படிச்சு அடிக்கடிக்க படிச்சிருக்கோம். ஆனா இப்ப பிள்ளைகள நம்ப ஒரு அம்மாவா இருக்கும்போது, ஒரு பிள்ளைகள வளர்க்கும் பொழுது, நம்மள சுற்றி இருக்கிற இந்த பிரச்சனைகள், உலகத்தில நடக்கிற கொடுமைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அதனால தான் அந்த வார்த்தைகள தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தைகள் அவர் சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன், ஓ! இதனால தான் ஜீசஸ் அந்த வார்த்தைய சொல்லியிருக்காரோ! உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி, நமக்கு ஒரு பொறுப்ப குடுத்துருக்காரு ஆண்டவர். நம்ம பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கணும். எந்த ஒரு துஷ்ட மனிதனோட கண்களும் பிள்ளைகள் மேல படாதபடி, பிசாசினுடைய வலையில பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடி, இப்ப இருக்கிற சூழ்நிலை உண்மையிலே பயங்கரமான ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால தான் அன்னைக்கே நம்ம ஆண்டவர் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுங்கல் சொல்லியிருக்காரு. அந்த வசனம் எனக்கு ரொம்ப நாளா புரியல. ஆனா இப்ப நான் ஒரு அம்மாவா இருந்து பிள்ளைகள வளர்க்கும் பொழுது, உண்மையிலே அது உள்ளபூர்வமா நான் உணர்றேன். அதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட நான் இருதயத்தில தினம் தினம் பேசுறேன். ஏசப்பா, என் பிள்ளைகள் மேல ஒருவனும் ஆண்டவரே கை போடக்கூடாது ஏசப்பா. நீங்க தான் என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கணுன்ற வசனத்த நீங்க நினைத்து உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆமேன்.